இன்னைக்கு ஜவ்வரிசி வடகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. ஜவ்வரிசி 2 கப்பு. இது நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1.5 டீஸ்பூன், மோர் புளிச்ச மோர் 1 கப், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4, கலர் க்ரீன் கலர் ஆரஞ்சு வச்சுருக்கேன். வேறு ஏதாவது கலர் வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் ஆப்ஷன் போடுறவங்க போட்டுக்கலாம், வேணாங்கிறவங்க விட்டுருங்க சீரகம். அதுக்கப்புறம் லெமன் ஒரு ஆஃப் வேணும் நம்மளுக்கு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வைக்கணும். அங்கே பாருங்கள், தண்ணியெலாம் இழுத்துட்டு நல்லா உதிரியாக அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேசினில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஒரு 1.25 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நான் அதில் 1.25 லிட்டர் தண்ணி விட்டு நான் வச்சுருக்கேன் கிண்ணியில். இப்போ இதுக்கிடையில் நீங்கள் மிக்சியில் பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி இது சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் இப்போ நம்ம ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். அது எப்படி வரணுன்னா நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஜவ்வரிசி பாயசத்துக்கு எப்படி நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜவ்வரிசியை பார்த்தா சைனிங்காக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் இப்போ நான் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ஜவ்வரிசி. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய், சீரகம் இருக்குது பாருங்கள், அது இதில் போட்டுடலாம். நம்ம இப்போ கலந்து விட்டு அதில் மோரை வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மோரை இதில் ஊற்றிடலாம். நம்ம மோர் நல்லா புளிச்சிருக்கணும். மோரை ஊற்றினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இதில் நம்ம இப்போ என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு க்ரீன் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அடுத்தது ஆரஞ்சு போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஒன்று ஒயிட் கலரில் ப்ளைனாக நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 கலர் நான் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு பாலித்தீன் கவர் இல்லை ஒரு காட்டன் துணியில் ஒரு ஸ்பூன் எடுத்து அது நல்லா தடவணும். நல்லா அப்பளம் இது மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி தடவணும் நம்ம. இப்போ பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நாள் காஞ்சிருக்கு. அப்பளம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஜவ்வரிசி அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.